சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு சில காயின்ஸுங்க ₹5, ₹2 அக்ரி, ₹5ல திருவள்ளுவர் காயின்ஸுங்க. அப்புறமா ₹2ல திருவள்ளுவர் காயின்ஸுங்க. அதாவது பாத்துக்கு இதெல்லாம் ஃபோல்டர் போட்டு நான் ஒரு பீஸ்ன்னு ரேட்டு வித்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனா இருக்குது. பாருங்க, உங்களுக்கு இந்த லாட்டுங்க வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வைங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு லாட்ல வந்த காயின்ஸை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காயின்ஸை காட்ட பாருங்க. ஏன்னா கிளியரா நம்ம காயின்ஸ் ஒரு காயின்ஸ் எவ்வளவு கண்டிஷன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த லாட்டை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல, ஆனா காயின்ஸ் நல்ல கண்டிஷனா இருக்குது. காட்டுற பாருங்க. ₹2 எல்லாமே திருவள்ளூர், அக்ரி, பாம்பே மின்ட். ஏன்னா இப்ப திருவள்ளூர் மேக்சிமம் டிமாண்ட் தான். கண்டிஷன் எல்லாம் நல்லாதான் இருக்குது. அக்ரி ஒரு லாட்ல வந்து காயின்ஸ் கண்டிஷன், கருப்பு காயின், அடிபட்டது எல்லாமே வரும். ஆனா அதுல ஒரு லாட்டா எடுத்துக்கிட்டானா நம்மளுக்கு அந்த காயின்ஸ்ல இப்போ 100 காயின் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு 30 காயின் அடிபட்டு இருந்தாலும் வேஸ்டா போயிடும். அந்த காசு எடுக்கிறதுக்குள்ள வேஸ்ட். ஒரு காயினுக்கு இப்போ நம்ம ₹80 ₹90 விற்கும் போது அப்ப நினைச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம கண்டிஷன் காட்டி நல்ல கண்டிஷனா இருக்கிற பீஸ் மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். கருப்பு காயின் எல்லாம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அது இருக்குது எனக்கு இப்போ வந்த லாட்ல. அதுல ஒரு திருவள்ளூர் ஒரு 40 காயின் கிடைச்சது. அந்த 40 காயின்ஸ்ல 18 காயின்ஸ் வந்து 18 13 காயின்ஸ், சாரி 13 காயின்ஸ் வந்து ரொம்ப பிளாக் அடிபட்டது எல்லாம் வந்தது. பார்த்தோன்னா அதுல நம்ம இதுலதான் கணக்கு பண்ணி எடுத்தாகணும். இந்த மாதிரி லாட் வந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம எடுக்கிறது தான். திருவள்ளூர்ல இன்னைக்கு ₹100 ₹150 ஏன் ₹200 மட்டும் சேல்ஸ் பண்றாங்க. ஏன்னா திருவள்ளூர்ல மேக்சிமம் டிமாண்ட் பீஸுங்க தான். திருவள்ளூர்ல நல்லா இருக்கு கண்டிஷன், நல்ல பீஸுங்க. கருப்பீஸ் எல்லாம் நான் வைக்கல, எடுத்துட்டேன். இருக்கு நல்ல கண்டிஷன் பீஸ் எடுத்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கிறேன். ஒரு 30 பீஸ் பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் திருவள்ளூர். திருவள்ளூருக்கு காட்டிட்டு அக்ரி கொஞ்சம் இருக்குது. அக்ரில ஒரு 20 பீஸ் பக்கமா இருக்குங்க சார். இது ஒண்ணு ரொம்ப கொஞ்சம் கீரல் இருக்குது, இது எடுத்துடுறேன். அது வேண்டாம். நல்ல கண்டிஷனா இருக்கிறது மட்டும் காட்டலாங்க சார். ஏன்னா அக்ரியும் டிமாண்ட் தான்.
காயின்ஸ் பாத்துக்கோங்க. அசோக் நல்லா பாருங்க எந்த கண்டிஷன்ல இருக்குது. இப்ப இந்த 20 பீஸ்ல ஒரு பீஸ் வந்து அடிபட்டது எடுத்துப்பட்டேன். இதுல ஒரு பீஸ் கொஞ்சம் கீரல் இருக்குது, அது நான் எடுத்துடுறேன். மீதி எல்லாம் நல்லா இருக்குங்க சார். அக்ரி வந்து ஒரு பீஸ் 60 ரூபா கொடுத்துருக்கிறேன். ஒரு 20 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கண்டிஷனா இருக்குங்க சார். இதை போட்டோ போட்டு நம்ம வந்து கலெக்ஷன் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வைக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் டிமாண்ட் காயின்ஸ் தான். இதுல வந்து 2-3 கல்கத்தா மின்ட் இருக்கும், இல்ல கலந்து வரும். என்ன மின்ட் இருந்துல பாம்பே அதிகமா இருக்குது. பாம்பேயே கணக்கு வச்சுக்கங்க, அதுல கலக்காம இருந்தா பாத்துக்கலாம். காயின்ஸ் நல்ல கண்டிஷனா இருக்குங்க சார். அந்த கருப்பு அடிப்பட்டதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதுல ஒரு பீஸ் இருந்தது, அதை நான் எடுத்துடுறேன். மொத்தத்துல ஒரு 20 பீஸ் இருக்கும். அப்புறமா 5 ரூபா திருவள்ளூர் காயின்ஸ் எல்லாம் பாம்பே மின்ட், நொய்டா மின்ட் இருக்காது, பாம்பே மின்ட் இருக்கும். அது கண்டிஷன் காட்டுறேன். கொஞ்சம் வீடியோ பெருசா இருந்தாலும் கிளியரா உங்களுக்கு ஒரு காயின்ஸ் நான் எடுத்ததே காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குது. திருவள்ளூர் காயின் 2 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸ் ரெண்டும் ஒரு காயின் 80 ரூபான்னு கொடுத்துருக்கிறேன். பாத்துக்கங்க, ஒரு பீஸ் 80 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன். இது வந்து திருவள்ளூர் ஒண்ணு, இதுவும் நல்ல கண்டிஷனா இருக்குது. இது வந்து கொஞ்சம் மோசமா இருக்குது, அதை எடுத்துடுறேங்க சார். ஒரு 20 பீஸ் இருக்குன்னு நினைச்சுக்கீங்களா, நல்ல பீஸா கொடுத்துடலாம். இதுவும் ஒண்ணு எடுத்துடுறேன். இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதுக்கு நான் எடுத்துடுறேன். நல்லா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி தரேன். ஒரு 20 பீஸ் நல்ல பீஸா கொடுக்கலாம். அந்த மாதிரி இது கருப்பு படாதது நான் அதை எடுத்துடுறேன். ஒரு 20 பீஸ் இருக்குன்னு நினைச்சுக்கீங்களா, தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. காயின்ஸ் நல்லா இருக்குது, அழுக்குதான். வேணும்னா அதுவும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா திருவள்ளூர் டிமாண்டிங் சார். ஒரு 3-4 பீஸ் வந்து நான் எடுத்துறேங்க சார். மீதி நல்ல கண்டிஷனா தான் இருக்குது. மொத்தம் 23 பீஸ் இருக்கும். ஒரு 20 பீஸ் நல்ல கண்டிஷனா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி காயின்ஸ் பாருங்க, எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது. இதுல கருப்பு காயின்ஸ்ன்றது இருக்காது. மொத்தம் 100 பீஸ் இருக்குது. இதுல வந்து 100 பீஸ் இருக்குது. காயின் கண்டிஷன் ஒரு பாதி காயின்ஸ் காட்டுற பாருங்க, எல்லாமே இதே லெவலுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி கருப்பு அடிப்பட்டது இதெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த 100 பீஸும் உங்களுக்கு
நான் வீடியோ யாருக்குன்னா வேணும்னா அந்த வீடியோ மட்டும் தனியா எடுத்து அனுப்பிச்சுடுறேன். ஆனா லால் பகதூர் சாஸ்திரி இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய காயின்ஸ். இதுல வந்து ஒரு லாட்டா கிடைக்குது. 100 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 40 ரூபா போட்டிருக்கிறேன். ஆனா லாட்டா தான் தருவேன். சிங்கிள் பீஸ்ல தர மாட்டேன். 100 பீஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா 40 ரூபா போட்டு நான் கொடுத்துறேன். இந்த மாதிரி பாத்துக்கங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனா தான் இருக்குது. இந்த மொத்தம் 100 பீஸ் இருக்குது. 100 பீஸ்லயும் ஒண்ணு கருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்ல. அடிபட்டது எல்லாமே நான் நம்பி சரக்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனா இருக்குது. பாருங்க. ஏன்னா என்கிட்ட இருந்ததுல எல்லாம் எடுத்து பொறுக்கி நல்ல பீஸா இருக்கிறது என்னோட கலெக்ஷன்ல வச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்து வீடியோல போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லாட்டு லால் பகதூர் சாஸ்திரி காப்பர் நிக்கல் காயின்ஸ் எல்லாம் ஒரு 100 பீஸ் இருக்குங்க சார். திருவள்ளூர்ல ஒரு 20 பீஸ் 5 ரூபா காயின், 2 ரூபால ஒரு 30 பீஸ் தரலாம். அப்புறம் அக்ரி ஒரு 20 பீஸ் தாங்க சார் இருக்குது. உங்களுக்கு யாருக்கான இந்த லாட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சார். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார்.